ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடலான்னு காலையிலேயே எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சிட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. பூஜை சாமான் தொலைக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போது வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கி வந்து போன வாரம் வந்து பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், விபூதி வந்து முதல்ல தண்ணீர் ஊற்றி முதல்ல நல்லா இது பண்ணிக்கலாம் முருகருக்கு. அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முருகருக்கு பொட்டு வச்சு தீப ஆராதனைலாம் காட்டி அதுக்கப்புறமா வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ இன்றைக்கி இந்த வாரம் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அவருக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு சுத்தமாக தொடச்சிட்டு அப்புறமா பூ போட்டு இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி பழம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வெத்தலை தீபம் போடுறதுக்கு 6 வெத்தலை காம்பு எடுத்துகிட்டு அந்த விளக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா 6 வெத்தலை எல்லா திசையும் பார்த்த மாதிரி வச்சு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அடுத்தது அதுவும் ரெடி பண்ணிவிட்டு விளக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டியது தான். அடுத்தபடியாக பூவெல்லாம் ஒரு பக்கம் பிரசாதமாக திராட்சை, கொய்யாப்பழம், அப்புறம் வந்து சாத்துக்குடி பிரசாதமாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வந்து வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். வெற்றிலை தீபத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு அவரை மனையில் உட்கார வச்சு குங்குமம் மஞ்சள் வச்சு இன்றைக்கி அரளிப்பூ தான் கிடச்சிது, அது முருகருக்கு சாத்திட்டு அடுத்தது தூப தீப ஆராதனை காமிக்கலாம். ஊதவத்தி ஒரு பக்கமாக ஏற்றி சாம்பிராணியும் ஒரு பக்கம் ஏற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அரை நாள், அதாவது பாதி நாள் வந்து விரதம் இருந்து மத்தியானம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டுட்ட பிறகு விரதத்தை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு.